தஆலா மன்னிக்க வேண்டும். முடியுமான அளவு நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். பிரார்த்திக்குமாறு நாம் பணிக்கப்பட்டும் உள்ளோம். ஆனால் மரணத்துக்கு முன்னால் நானும் நீங்களும் அந்த மகஃபிரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மரணத்துக்கு பின்னால் மற்றவர்கள் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் அவர்கள் பிரார்த்திப்பது அது ஒரு விடயம். ஆனால் நான் மரணிப்பதற்கு முன்னால் நான் செய்த பாவங்களில் இருந்து நான் என்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் பாவ கரைகளுடன் பாவ சுமைகளுடன் மரணிப்பது என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சஹாபி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம பி அஹதில் உமரைன். யா அல்லாஹ், இரண்டு உமர்களில் ஒருவரை வைத்து நீ இந்த இஸ்லாத்தை பலப்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். நாங்கள் அனைவரும் முரீதீன்கள், இஸ்லாத்தை தேடி வந்தவர்கள், இஸ்லாத்தின் பக்கம் தேவையுள்ளவர்கள். ஆனால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முராது, இஸ்லாம் அவரின் பக்கம் தேவைப்படுகிறது. சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இஸ்லாத்தை உமர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை அல்லாஹ் உமரின் மூலம் கண்ணியப்படுத்த வேண்டும். ஒரு தடவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம பி உமர் இப்னுல் கத்தாப் காஸதன் என்றும் பிரார்த்தித்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், உமரை கொண்டு நீ இந்த இஸ்லாத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். அபூ ஜஹல், உமர், இந்த இருவரில் ஒருவரை கொண்டு நீ இஸ்லாத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். இப்படியும் அறிவிப்பில் வருகிறது. ஒரு அறிவிப்பில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிப்பாக சொல்லி நபி அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள். தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மஸ்ஜித். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்குள்ளால் பிரவேசிக்கிறார்கள். வ அபூபக்ரின் அன் யமீனிஹி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வலப்புறத்திலே, வ உமர் அன் யஸாரிஹி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடப்புறத்திலே. இரண்டு நபித்தோழர்களும் இரண்டு வலது இடது பக்கங்களில் இருக்கும் நிலைமையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவிக்குள்ளால் பிரவேசிக்கிறார்கள். ஆகிதம் பி ஐதீஹிமா. இரண்டு சஹாபாக்களுடையவும் அபூபக்கருடையவும் உமருடையவும் கரங்களை பிடித்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹாகதா நுபாசு யௌமல் கியாமத்தி. இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் நாங்கள் மூவரும் இப்படித்தான் எழுப்பாட்டப்படுவோம். நான் சொல்லக்கூடிய ஹதீஸில் அனைத்தையும் தெளிவாக பார்த்து உறுதிப்படுத்திவிட்டு தான் பேசுகிறேன். சஹீஹான அறிவிப்புகள். தல்லக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஃப்ஸத. நபி அவர்களுடைய மனைவியர்களில் ஒருவர் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய மனைவி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தலாக் சொல்லி விடுகிறார்கள். ஒரு தலாக், ஒரு பிரச்சனை. ஃபபலக ذلك உமர. இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. ஃபஹஸா அலா ரஅஸிஹி துராப. மண்ணை அள்ளி போட்டுக் கொள்கிறார்கள். வகால மா யபுல்லாஹு பி உமர வப்னதிஹி பஅத ஹாதா. சொல்கிறார்கள், இன்றைய நாளுக்கு பின்னால் இனி அல்லாஹ் உமரையும் உமருடைய மகளையும் கணக்கெடுக்க மாட்டான். நபி அவர்களுடைய மனைவி என்ற பட்டத்தில் இருந்தால் என்னுடைய மகள், நபி அவர்களுக்கு பெண் கொடுத்த மாமா என்ற பட்டத்தில் இருந்தவர் நான். இனி அல்லாஹு தஆலா என்னையும் என்னுடைய மகளையும் கணக்கெடுக்க மாட்டான். ஃபனஸல ஜிப்ரீலு மினல் கதி அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த நாளே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யஅமுருக அன் துராஜிஅ ஹஃப்ஸத ரஹ்மத்தன் லி உமர.
இன்னல்லாஹ அல்லாஹ் யஅமுருக உங்களுக்கு கட்டளையிடுகிறான், சொல்கிறான் அல்ல, கட்டளையிடுகிறான். அன் துராஜிஅ ஹஃப்ஸத நீங்கள் ஹஃப்ஸாவை மீட்டிக் கொள்ள வேண்டும் என்பதாக. காரணம் ரஹ்மத்தன் லி உமர உமருக்காக வேண்டி. வ இன்னஹா ஸவ்வாமத்துன் வ கவ்வாமத்துன் அந்த ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிகம் இரவு நேரங்களில் நின்று வணங்கக்கூடிய ஒரு பெண், அதிகம் பகல் நேர காலங்களில் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு பெண். வஇன்னஹா ஸௌஜத்துக ஃபில் ஜன்னah அது மட்டுமல்ல, நாளை சுவர்க்கத்தில் கூட உங்களுடைய மனைவியர்களில் ஒருவர் தான் ஹப்ஸா. நீங்கள் அவர்களை மீட்டிக் கொள்ள வேண்டும். ஒரு தலாக் 2 தலாக் சொன்னால் மீட்டிக் கொள்ள முடியும். சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னல்லாஹ ஜஅலல் ஹக்க அலா லிசானி உமர வ கல்பிஹி. உமருடைய நாவிலும் உமருடைய உள்ளத்திலும் அல்லாஹு தஆலா ஹக்கை அமைத்து வைத்திருக்கிறான். எத்தனையோ அல் குர்ஆனிய வசனங்களை உமருடைய கவலையின் பேரில் அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். சொல்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வாஃபக்து ரப்பி ஃபீ ஸலாசின், அல் குர்ஆனுடைய வசனங்களில் 3 வசனங்களுடைய விடயத்திலே நான் அல்லாஹ்வை நேர்பட்டுள்ளேன். இந்த ஆயத்துடைய சொல்லர்த்தம், அல்லாஹ்வுக்கு நேர்படுவது, அல்லாஹ்வுக்கு ஒன்றுபடுவது, ஒரே போன்று அல்லாஹ்வை போல் அப்படியாக முடியாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று யாராலும் வர முடியாது. சரியாக இந்த ஹதீஸை புரிந்து கொள்ள வேண்டும். சொல்ல அர்த்தம் வாஃபக்து ரப்பி ஃபீ ஸலாசின், அல் குர்ஆனுடைய வசனங்களில் 3 வசனங்களுடைய விடயத்திலே நான் அல்லாஹ்வுக்கு நேர்பட்டுள்ளேன். இது ஒரு ஹதீஸ். இன்னும் பல ஹதீஸ்கள் வருகின்றன. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கவலையின் பேரில் அல்லாஹு தஆலா இறக்கிய வசனங்கள். சொல்கிறார்கள், குல்து யா ரசூலல்லாஹ், நான் சொன்னேன் நபி அவர்களிடம், லவித்தஹதனா மின் மகாமி இப்ராஹீம் முஸல்லா, மகாமி இப்ராஹீம் அமைந்திருக்கும் இடத்திலே நாம் தொழக்கூடிய இடத்தை அமைத்துக் கொண்டால் நன்றாக இருக்குமே. பனஸலத் வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம் முஸல்லா, அதே வார்த்தைகளை அல்லாஹு தஆலா பயன்படுத்தி வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம் முஸல்லா, நபியே நீங்கள் மகாமி இப்ராஹீம் அமைந்திருக்கும் இடத்திலே தொழக்கூடிய இடத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள். குல்து யா ரசூலல்லாஹ், நான் நபி அவர்களிடம் சொன்னேன், இன்னல் பர்ர வல் ஃபாஜிர யதுகுலு அலா நிசாஇக, நல்ல உள்ளம் உள்ளவரும் வருகிறார், நோயுள்ள உள்ளம் உள்ளவரும் வருகிறார் உங்களுடைய மனைவிமார்களிடம். லவ் அமர்தஹுன்ன ஐ யஹ்தஜிபன, அவர்களுக்கு உங்களுடைய மனைவியர்களுக்கு தங்களை முழுமையாக மறைத்துக் கொள்ளுமாறு நீங்கள் சொன்னால் நன்றாக இருக்குமே. பனஸலத் ஆயத்துல் ஹிஜாபி, ஹிஜாபுடைய ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கிறார். யா அய்யுஹன் நபியு, ஏ நபியே நாயகமே, குல் அஸ்வாஜிக் உங்களுடைய மனைவியர்களுக்கும், வ பனாதிக் உங்களுடைய பெண் மக்களுக்கும், வ நிசாஇல் முஃமினீன முஃமின்களுடைய பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, ஜில்பாப் அணிந்து அவர்கள் தங்களை முழுமையாக மறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக. நபி அவர்களுக்கும் நபி அவர்களுடைய மனைவிமார்களுக்கும் மத்தியில் சிறிய ஒரு கருத்து வேற்றுமை அல்லது ஒரு பிரச்சனை, ஒரு பிணக்கு, நபி அவர்கள் மனைவிமார்கள் அனைவருடனும் கோபித்துக் கொள்கிறார்கள். ஒரு பக்கமாக ஒதுங்கி சென்று விடுகிறார்கள். இது பற்றி தனிய பேச முடியாது, சுருக்கமாக சொல்கிறேன். இந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறது. வருகிறார்கள், நபி அவர்களுடைய மனைவிமார்களிடம் வந்து சொல்கிறார்கள், அஸா ரப்புஹு இன் தல்லககுன்ன அய்யுபதிலஹு அஸ்வாஜன் கைரம் மின் குன்ன. சுப்ஹானல்லாஹ். எந்த வார்த்தைகளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயன்படுத்தினார்களோ அதே வார்த்தைகள் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறான். அஸா ரப்புஹு சொல்கிறார்கள் நபி அவர்களுடைய மனைவிமார்களிடம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீங்கள் நபி அவர்களுடன் அன்பாக, இரக்கமாக, பண்பாக, பாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். தவறினால் சில போது உங்களை அவர்கள் தலாக் சொல்லிவிடலாம். அப்படி தலாக் சொன்னால் அஸா ரப்புஹு இன் தல்லககுன்ன அய்யுபதிலஹு அஸ்வாஜன் கைரம் மின் குன்ன, உங்களை விட சிறந்த மனைவியர்களை நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து கொடுக்க முடியும். உங்களுக்கு பகரமாக
அதே வார்த்தைகள் அடுத்த கணம் நபி அவர்களுக்கு இறக்கி வைக்கப்படுகிறது. லவ்கான பாதி உமர், லவ்கான பாதி நபியும் லகான உமர் சொல்கிறார்கள், நபி அவர்கள் எனக்கு பின்னால் நபிமார்கள் வரமாட்டார்கள், அப்படி ஒரு நபி வருவார் என்றிருந்தால் அது உமராக இருப்பார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி அவர்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னர் ஒரு கட்டிலே, ஒரு சரீரிலே அவர்களுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. பலரும் வருகிறார்கள், ஜனாசாவை பார்வையிடுகிறார்கள். அந்த நேரத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஜனாசாவுக்கு அருகில் நின்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய முதுகை யாரோ பிடிப்பது போன்று உணர்கிறேன். திரும்பி பார்த்தால் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னி குன்து கஸீரன் அஸ்மஉ நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் ذهبت انا وابو بكر وعمر دخلت انا وابو بكر وعمر خرجت انا وابو بكر وعمر. சுப்ஹானல்லாஹ். நான் நபி அவர்களுடைய வாயிலிருந்து அதிகமாக கேட்ட வார்த்தைகள், நானும் அபூபக்கரும் உமரும் போனோம், நானும் அபூபக்கரும் உமரும் பள்ளி வாயிலுக்குள்ளால் வந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் பள்ளி வாயிலுக்குள்ளால் இருந்து வெளியே சென்றோம். அபூபக்கர் உமர், அபூபக்கர் உமர். உங்களுடைய பேரை அடிக்கடி நபி அவர்கள் உச்சரித்துக் கொண்டிருந்தார்கள். உங்களுடைய மறுமை பயணம் சிறப்பாக அமையும், உயர்ந்த அந்தஸ்துகளை அல்லாஹு தஆலா உங்களுக்கு வைத்திருக்கிறான் என்று நன்மாராயம் சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்தஸ்து மிக்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய அந்திம காலத்தை, மரணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே சொல்கிறார்கள், வயலுல் லக வலி உம்மிக யா உமர் இல்லம் யக்ஃபிர் லக ரப்புக், வயலுல் லக வலி உம்மிக யா உமர் இல்லம் யக்ஃபிர் லக ரப்புக். உமரே, அல்லாஹ் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய மஃபிரத்தை, பாவ மன்னிப்பை நீ பெற்றுக்கொள்ள தவறினால் நீயும் நாசமாகி விடுவாய், உன்னுடைய தாயும் நாசமாகி விடுவாய். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் எம்மாத்திரம். இவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரிய ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்கராத்திலே அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நான் மரணிப்பதற்கு முன்னர் பெற்றுக்கொள்ள தவறினால், என்னுடைய பாவக்கரைகளுடன், பாவ சுமைகளுடன் நான் மரணிக்க வேண்டிய ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டால் நான் நாசம்தான் என்று பயந்து அழுகிறார்கள். ஒரு இடத்திலே ஜும்மாவுக்கு சென்றிருந்த நேரத்தில் பாவங்களை பற்றி, அதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அல்லாஹுடைய தண்டனைகள் இப்படி எல்லாம் வரும் என்று சொல்லிக் கொண்டு போகும் பொழுது அங்கே இருந்து ஒரு சகோதரர் ஹுத்பா முடிந்ததன் பின்னர் வந்து சொன்னார், ஹஜ்ரத், என்னுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளவோ பாவங்களை செய்திருக்கிறேன், இனி நான் தௌபா செய்தால் எனக்கு தௌபா கிடைக்குமா? என்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானா? என்னுடைய வாழ்க்கையில் மீதம் இருக்கக்கூடிய காலத்தை நான் எப்படி இப்பொழுது இருக்கிறேனோ அப்படியே வாழ்ந்து விட்டு போகலாம் என்றுதான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட பெரும் பாவங்களை நான் செய்திருக்கிறேன், சொல்ல முடியாது. அழுது விட்டேன் நான். சமூகத்திற்கு அல்லாஹ் யார் என்பதை நாங்கள் இன்னும் சொல்லவில்லை. அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் எதிர்பார்த்தவனாக காத்திருக்கிறான். இன்னல்லாஹ யபசுது யதஹு பில்லைலி லியதூப முஸீஉன் நஹார். பகலிலே பாவம் செய்தவர் இரவிலே தன்னுடைய பாவத்திற்காக பாவ மன்னிப்பு தேட மாட்டாரா என்று அல்லாஹ் தன்னுடைய கரங்களை விரித்த வண்ணமாக எதிர்பார்த்து காத்திருக்கிறான். வயபசுது யதஹு பின் நஹாரி லியதூப முஸீஉல் லைல். இரவிலே பாவம் செய்தவர் பகலிலே தன்னுடைய பாவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட மாட்டாரா என்று அல்லாஹ் தன்னுடைய கரங்களை விரித்து எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கிறான். இந்த நிலை தொடரும் இதுவரையில் ஹத்தா தத்லு அஷம்சு மின் மக்ரிபிஹா. சூரியன் இன்று கிழக்கிலே உதித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு தினம் வரும், இந்த சூரியன் மேற்கில் உதிக்கும். அந்த சூரியன் மேற்கில் உதிக்கும் தினம் வரையில் ஒவ்வொரு நாளும் காலையிலும் பகலிலும் இரவிலும் அல்லாஹ் பாவிகளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தன்னுடைய கரங்களை விரித்து எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கிறான். அபுதி ஹதீஸுல் குதுஸியிலே, அபுதி, என்னுடைய அடியானே, வ இஸ்ஸதிக் வ ஜலாலி, என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, என்னுடைய கடார்ச்சத்தின் மீது சத்தியமாக,
லவ் அதானி நஹாரன் கபீதுஹு, இரவில் நீ என்னிடம் தௌபா செய்து வந்தால், இரவே நீ தௌபா செய்து என்னிடம் வந்தால் உன்னை நான் வரவேற்க தயாராக இருக்கிறேன். வைன் அதானி நஹாரன், பகலில் நீ தௌபா செய்து என்னிடம் வந்தால் உன்னை வரவேற்க தயாராக இருக்கிறேன். வைன் தகர்ரப மின்னி ஷிப்ரன், நீ என்னளவை ஒரு ஷான் நெருங்கி வா. தகர்ரபது மின்னி திரான், உன்னளவில் நான் 2 ஷான் நெருங்கி வருவேன். வைன் தகர்ரப மின்னி திரான், என் பக்கம் 1 முழம் நெருங்கி வந்தால் நான் 2 முழம் தகர்ரபது மின்ஹு பாஅன், உன்னளவில் நெருங்கி வருவேன். வைன் மஷாயிலைய, நீ என்னளவில் நடந்து வா. ஹர்வது இலைஹி, உன்னளவில் நான் ஓடி வருவேன். அல்லாஹ் எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கிறான். பாவம் செய்தவர்களை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எப்படி அழைக்கிறான்? ஒரு தகப்பனை எடுத்துக்கொள்வோம், அவருடைய பிள்ளை தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டே இருக்கிறார். 1 தடவை 2 தடவை புத்தி சொல்லுவார், இரக்கமாக கதைப்பார், ஒன்று தட்டுவார். பல தடவை அந்த பாவத்தை, அந்த தவறை அந்த பிள்ளை செய்து கொண்டே போகும் பொழுது அந்த தந்தையுடைய உணர்வு எப்படி இருக்கும் எங்களுக்கு தெரியும். ஆனால் பாவக்கரைகளில் பாவச் சுமைகளுடன் பாவத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய அடியார்களை பார்த்து அல்லாஹு தஆலா எப்படி பேசுகிறான்? யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், சுப்ஹானல்லாஹ், என்னுடைய அடியார்களே, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவங்கள் செய்து 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 தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசை அடையாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை நான் நபி அவர்களிடம் பல தடவைகள் கேட்டிருக்கிறேன். 1 தடவை அல்ல, பல தடவைகள் கேட்டிருக்கிறேன். பனு இஸ்ராயல்களில் கிஃபில் என்ற ஒரு மனிதர் இருந்தார். லா யதவர்ரா மின் தன்பின் இல்லா அபிலா, எந்த பாவத்தையும் அவர் விட்டு வைக்கவில்லை. ஃபாத்தத்து இம்ராத்துன், ஒரு பெண் வருகிறாள். ஃபாத்தஹா 60 தீனாரன், 60 தினார்களை கொடுக்கிறார். அலா அய்யதஹா, அவளுடன் தப்பான உறவில் ஈடுபடுவதற்காக. ஃபலம்மா காத மின்ஹா மகாத ரஜுல் மின் இம்ரதிஹி, அங்கே அந்த தவறில் ஈடுபட அவர் ஆயத்தமாகும் பொழுது அர்அதத், அவள் நடுங்குகிறாள். வபகத், அழுகிறாள். இவர் கேட்கிறார், அக்ரஹுதுகி, நான் நிர்பந்தமாக உன்னை நிர்பந்தித்துத்தான் இந்த பாவத்தில் ஈடுபடுத்துகிறேனா? நீ விரும்பித்தாய், விரும்பி அல்லவா இந்த பாவத்தில் ஈடுபட உடன்பட்டாய்? அவள் சொல்கிறாள், ஆம். ஆனால் இது எப்படியான ஒரு பாவம் என்றால், மா அமில்துஹு கத், இதை என்னுடைய வாழ்நாளில் நான் ஒருபோதும் செய்யாத பாவம், தவறு. இன்னமா ஹமலனி அலைஹி அல்ஹாஜா, இப்படி செய்ய வேண்டிய ஒரு துருப்பாக்கிய நிலை எனக்கு ஏற்பட்டது, என்னுடைய தேவை. அவர் உடனடியாக அல்லாஹ்வுடைய அச்சம் அவருடைய உள்ளத்திலே ஏற்படுகிறது. சொல்கிறார்கள், இதுஹபி ஃபஹியலகி, நீ சென்று விடு, அந்த 60 தினார்களும் உனக்குத்தான் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லா ஆசில்லாஹ பாதஹா அபதா, இன்ஷா அல்லாஹ் இனி நான் என்னுடைய வாழ்க்கையில் பாவங்கள் செய்ய மாட்டேன், ஒரு உறுதி எடுக்கிறார். ஃபமாதமின் லைலத்திஹி, அன்று இரவே அவர் மரணித்து விடுகிறார். ஃபஅஸ்பஹ மக்தூபன் ஃபீ பாபிஹி, அவர் அலா பாபிஹி, அவருடைய வீட்டு வாயில் கதவில். இப்படி எல்லாம் நடக்குமா? மிக தெளிவான ஆதாரத்துடன் உள்ள ஒரு ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னல்லாஹ கத் கஃபர லில் கிஃப்லி, கிஃப்லுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்கி விட்டார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஆடை, நான் அணிந்திருக்கக்கூடிய இந்த ஆடையை கழுவ வேண்டும் என்றால் அது அசுத்தப்பட்டிருக்கிறது. கழுவ வேண்டும் என்றால் ஒரு வாளி தண்ணீர் எனக்கு தேவை. 10 ஆடைகள், என்னுடைய 10 ஆடைகள், அவற்றை நான் கழுவ வேண்டும், சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு வாளி தண்ணீரால் அந்த 10 ஆடைகளையும் என்னால் கழுவ முடியாது, சுத்தப்படுத்த முடியாது. ஆனால் அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன் தெரியுமா? ஒரு சொட்டு கண்ணீர் போதும், ஒரு சொட்டு கண்ணீர் போதும். 20 வருடங்கள், 30 வருடங்கள், 40 வருடங்கள், 50, 60, 70, 80, 100, அதற்கு மேற்பட்ட வருடங்களாக இருந்தாலும்
அத்தனை வருடங்களும் நாம் செய்த அத்தனை பாவங்களுக்கும் சரியான முறையில் உண்மையான உள்ளத்துடன் இனி பாவங்களின் பக்கம் திரும்பியும் பார்க்க மாட்டேன் என்ற உறுதியுடன் ஒரு சொட்டு கண்ணீர் 2 கண்களில் இருந்தும் வலிய வேண்டும், தாரை தாரையாக கொட்ட வேண்டும் கிடையாது. ஒரு கண்ணில் கண் குழியில் வந்து அந்த ஒரு சொட்டு கண்ணீர் கொட்டி நின்றாலும் போதும். சரியான முறையில் நாம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடி அந்த ஒரு சொட்டு கண்ணீரை வடித்தால் அந்த ஒரு சொட்டு கண்ணீர் போதும் எங்களுடைய அத்தனை வருடங்களுடைய பாவங்களையும் கழுவி விடுவதற்கு. யா அய்யுஹன் நாஸ், மிர்காத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். நபி அவர்கள் சொல்கிறார்கள், யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, இதுக்கு நீங்கள் அழுது கொள்ளுங்கள். ஃபஇல்லம் தஸ்ததிஉ, அழ முடியாது என்று இருந்தால், கல்லபல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், பாவம் செய்ய 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 உள்ளங்கள் உருகி கல்லை போன்று மாறிவிடுகிறது. அழ நினைத்தாலும் அழ முடியாது, கண்ணீர் வராது. அந்த நேரத்திலே அப்படியான ஒரு நிலைமையிலே ஃபதபாக்கவ், நீங்கள் இருந்தால் அழுவது போன்று நடித்துக் கொள்ளுங்கள். பாசாங்கு செய்வது, நடிப்பது அது எங்களிடம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றல்ல. ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இதுக்கு நீங்கள் அழுங்கள். ஃபஇல்லம் தஸ்ததிஉ, முடியாது போனால் ஃபதபாக்கவ், அழுவது போன்று நடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன் அஹ்லன் நாரி யப்கூன், ஏன் காரணம் என்றால் நரகத்துக்கென்று முடிவு செய்யப்படக்கூடியவர்கள் அழ ஆரம்பிப்பார்கள். அழுது 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 அத்தா தன்கத்தி அதுமோகும், கண்ணீர் முடிந்துவிடும். ஃபதசீலு திமாஉஹும், இரத்தத்தை கண்ணீராக சிந்த ஆரம்பிப்பார்கள். அதுவும் தீர்ந்துவிடும். ஃபதகர்ரஹுல் உயூன், கண்கள் பழுதாகிவிடும். அழுது அழுது கண்ணீர் முடிந்து இரத்தத்தையும் சிந்தி கண்கள் பழுதான நிலைமையில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், உலமாக்கள் இருக்கிறார்கள், கேட்டு பாருங்கள். வலோ உருகியத்தி சுஃபுனு, சஃபீனத்துன் என்றால் கப்பல் ஒருமை, சுஃபுனுன் என்றால் கப்பல்கள் பன்மை. வலோ உருகியத் ஃபீஹ சுஃபுனு, அவர்கள் வடித்த தண்ணீரிலும் அவர்கள் வடித்த இரத்தத்திலும் பல கப்பல்கள் ஓடவிடப்பட்டால் அவை ஓடும். அந்த அளவுக்கு அவர்கள் கண்ணீரையும் இரத்தத்தையும் சிந்துவார்கள். ஆனால் ஒரு நன்மை, அதனுடைய அரைவாசி கிடைக்குமா? ஆனால் நீங்கள் இன்று இரவு நேரத்திலே விரித்து யாருக்கும் தெரியாமல் அழகான முறையில் வுது செய்து கொண்டு 2 ரக்காத்துக்கள் தொழுது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் உங்களுடைய பாவங்களை நினைத்து அந்த பாவங்களுக்காக வேண்டி உண்மையான உள்ளத்துடன் மீண்டும் வலம் யுசிர்ரு அலா மா ஃபாலு வஹும் யஅலமூன், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நிபந்தனை, மீண்டும் அந்த பாவங்களின் பக்கம் நான் செல்லவே மாட்டேன் என்ற உறுதி இருக்க வேண்டும். ஒரு விரலை வைத்து தோட்டிக் கொண்டிருக்க முடியாது. வருவதாக இருந்தால் மொத்தமாக வர வேண்டும். அந்த உறுதியுடன் நீங்கள் கண்ணீர் வெடித்து அல்லாஹ்விடம் என்னுடைய பாவங்களை மன்னி யா அல்லாஹ் என்று கேட்டால் சத்தியமாக அந்த அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறார். இறுதியாக அது குர்ஆனிய ஒரு வசனம். ஒரு மாதத்துக்குள்ளால் இந்த வசனத்தை சூரா கஹஃப் வெள்ளிக்கிழமை தினத்தில் ஓதுவது சுன்னத்தான ஒரு அமல். ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆயத் அதை கடந்ததும் மீண்டும் மீண்டும் அதை அர்த்தத்தை சற்று சிந்தித்ததும் சில நாள் தூக்கம் இல்லாமல் போய்விட்டது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வரப்புக்கல் கஃபூரு துர் ரஹ்மா, வரப்புக்கல் கஃபூரு துர் ரஹ்மா, உங்களுடைய ரப்பு பாவங்களை மன்னிக்க கூடியவன் தான், வர் ரஹ்மா, இரக்கமுடையவனும் தான். நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்காக அந்தந்த நேரத்திலேயே அவன் உங்களை பிடித்தால் லஅஜ்ஜலஹுல் அதாப், எப்பயோ உங்களை வேதனை வந்து சேர்ந்திருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பல்லஹும் மௌஇதுன், பாவம் செய்யக்கூடியவர்களே உங்கள் ஒவ்வொருவரையும் பிடிப்பதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. யாருக்கு தெரியும் நான் எதை பார்க்கிறேன், எதை கேட்கிறேன், எதை செய்கிறேன்? உள்நாட்டில், வெளிநாட்டில், குடும்ப வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில், பொருளாதாரத்தை ஈட்டும் வியாபாரத்தில் என்னென்ன ஜில்மால் செய்கிறேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அது எனக்கு மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கும் தெரியும். பல்லஹும் மௌஇதுன், நீங்கள் செய்த அந்த தவறுகளுக்காக அல்லாஹ் உங்களை பிடிப்பதற்கு ஒரு நேரம் இருக்கிறது.
லை யஜிது மின் தூனிஹி மௌஇலா. அந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா எப்படி முடிக்கிறான்? லை யஜிது மின் தூனிஹி மௌஇலா. அப்படி அவன் பிடிக்கும் பொழுது உங்களால் தப்பி ஓடவே முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சக்கராத்தில் பிடித்தால் யாரிடம் சொல்வது? எங்கே ஓடுவது? இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்கிர். அந்த சக்கராத்துக்கு முன்னால் தௌபா செய்து கொள்ள வேண்டும். சக்கராத் உயிர் தொண்டை குலுக்கி வந்ததன் பின்னர் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மிகச்சிறந்த ஒரு அவகாசத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அன்றாடம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பிறந்து வருவதற்குத்தான் ஒரு முறைமை. தாய் தந்தை இருக்கும் பொழுது பிள்ளைகள் சென்று விடுகிறார்கள். மூத்தவர்கள் இருக்கும் பொழுது இளையவர்கள் சென்று விடுகிறார்கள். வாலிப மரணங்கள் எத்தனையோ. அவசரமாக நாம் அல்லாஹ்விடம் எங்களுடைய பாவங்களில் இருந்து பாவ மீட்சியை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். இனி எங்களுடைய வாழ்க்கையில் சிறிய பாவமோ பெரிய பாவமோ அவற்றை முற்றுமுழுதாக விலக்கி ஒதுங்கி எங்களை பாவங்களில் இருந்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், தூரமாக விலக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்நாளில் எவ்வளவோ பாவங்களை செய்து விட்டோம். யா அல்லாஹ், அது பற்றி நீ நன்கறிந்தவனாக இருக்கிறாய். யா அல்லாஹ், அவைகளுக்கு உண்மையான தௌபா செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், அந்த பாவங்களை மன்னித்து மறைத்து யா அல்லாஹ் அவைகளையும் எங்களுக்கு நன்மைகளாக பதிவு செய்வாயாக. வாழ்நாளில் மீதம் இருக்கக்கூடிய காலத்தில் பாவங்களில் இருந்து எங்களை முற்றுமுழுதாக தூரமாக்கி வைப்பாயாக. மௌத்துடைய நேரத்திலே சக்கராத்திலே பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் உன்னுடைய அருளையும் ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் பொருத்தத்தையும் பெற்ற நிலைமையில் மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நந்தருள்வாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்-ஹதீஸ் ஸமத் அல்லதி லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் வ லம் யத்தஹிது ஸாஹிபத்தன் வலா வலத் மில்அ மா ஷாஅ மினல் அதத். والصلاة والسلام على سيدنا محمد جاء بالتوحيد المبشر لمن آمن بالجنة ذات الخلود المخوف لمن خالف بالنار ذات الوقود وعلى آله وأصحابه المبلغين الإيمان والتوحيد إلى يوم تشخص فيه القلوب والأبصار للغوث والإمداد. أما بعد، فيا أيها المؤمنون، أوصيكم ونفسي أولا بتقوى الله. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.